அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் ஓலைச்சுவடி அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சில வீடுகளில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பாசம், பிணைப்பு, ஈர்ப்பு இவை இருக்காது. அது உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். யாராவது ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் தான். உதாரணமாக சொன்னால், புருஷன் அல்லது மனைவி கொஞ்சம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பிடிச்சவங்க கூட நேரம் செலவு பண்ணிக்கிட்டு வரும்போது கணவன் அல்லது மனைவி சத்தம் போட்டு கேள்வி கேட்குமானால், அடுத்த நாள் மனைவி சமையலறையில் ஜன்னலை திறந்து விட்டு அடுத்த வீட்டு பொம்பளை கிட்ட சொல்லுவாங்க, என் புருஷனுக்கு சந்தேக புத்தி என்று. அதேபோல் புருஷன் அவங்களுடைய தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுவாங்க, என் பொண்டாட்டிக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேக புத்தி என்று தான். அது எப்படியோ, ஒருவருக்கு சந்தேக புத்தி வருவதற்கு ஜோதிடத்தில் கிரகநிலைகள் கண்டிப்பாக குறிப்பிடுவதுண்டு. ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் அவர் சந்தேக புத்திக்காரன் தான் அப்படின்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த கிரகநிலைகள் நமக்கு கொஞ்சம் அலசி பார்ப்போம். உதாரணமாக, எல்லோருக்கும் மனோகாரகன் சந்திரன் கிரகம்தான். அந்த கிரகம் புத்திஸ்தானமான லக்னம் அல்லது புதன் ஆகிய கிரகங்களோடு சேர்ந்து, குறிப்பாக ராகு சனியின் பிடியில் இருந்தால் அந்த நபருக்கு குழப்பமான மனநிலை, எப்போ பார்த்தாலும் எதெடுத்தாலும் சந்தேக புத்தி உண்டாகும். ஜாதகத்தில் சந்திரன் ராகு இணைந்திருந்தால் அந்த நபருக்கு கட்டாயம் சந்தேக புத்தி உண்டாகும். அது நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தா போதும். எந்த ஒரு கட்டத்தில் ஆனாலும் சந்திரன் ராகு என்று சேர்த்து எழுதியிருந்தால் அந்த நபருக்கு அதிகமான சந்தேக புத்தி உண்டாகும். அதுவும் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யுமானால் தீவிரமான சந்தேக புத்தி உண்டாகும். அப்படிப்பட்ட நபருடன் சேர்ந்து வாழ்வது மிக மிக கடினமான விஷயம். சுய ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமடைகிறது, சந்திரனை சுற்றி பாவ கிரகங்கள் நிலை கொள்கிறது. அதிகமான சந்தேக புத்தி அந்த நபருக்கு உண்டாகும். சிந்தனை கிரகமான புதன் 6 அல்லது 8ஆம் வீட்டில் மறைவதோ, சனி மற்றும் செவ்வாய் கிரக பார்வை பெற்றாலோ அந்த நபர் தாழ்வு மனப்பான்மையுடன் அதிகமான சந்தேக புத்தியுடன் காணப்படுவார்கள். இவர்களுடன் சேர்ந்து வாழ்வது ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழைவது போல் இருக்கும். 8ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்துடனோ அல்லது சந்திரனுடனோ தொடர்பு கொண்டால் தேவையற்ற சிந்தனைகள் மனசில் உதிர்ந்து கொண்டே இருக்கும். அதுவும் ஒரு சந்தேக புத்தி தான். சந்திரன் கேது சேர்ந்திருந்தால் கூட அக்கிரமாசக்தமான சந்தேக புத்தி உண்டாகும் அந்த நபருக்கு. அது மிகவும் பிரச்சனைக்குரியது. உதாரணமாக, இப்படி கிரகநிலை உள்ள ஒரு நபருடன் அவர்களுடைய நண்பர்கள் ஒரு காரில் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். எல்லோரும் கலந்து பேசி சந்தோஷமாக இருக்கும்போது அவர் மட்டும் மூஞ்சியே தூக்கி வைத்துக்கிட்டு கவலையாக இருந்தார். அப்போது நண்பர்கள் ஒருவர் கேட்டார், ஏப்பா நீ மட்டும் ஏன் கலக்கத்துடன் இருக்கிறீங்க சொல் என்றார். அப்போது அவர் சொன்னார், இப்போது நம்ம பயணிக்கும் வாகனம் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் கவிழ்ந்தால் என்னவாகும் என்றார். அந்த காருக்குள்ளே இருந்த எல்லோருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அது நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவர்கள் பயணிக்கும் இடம் ஒரு சமதளமான இடம். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு தனிகன். கார் பெங்களா எல்லாம் வைத்திருந்தார். அவர் மனைவி மாங்கல்யா என்று பெயர். அவள் மிக அழகாக இருந்தாங்க. நல்ல செம்பனி நீர் பூ போல் நிறம். ஆனால் அந்த செல்வந்தனுக்கு அந்த அளவிற்கு நிறம் எதுவுமே இல்லை, கருப்பு தான். இதில் என்ன இருக்குது, நம்ம ஊர் நிறமே கருப்பு தானே. இந்த தம்பதியினர் வெளியில் செல்லும்போது அவர்களை மற்றவர்கள் உற்று பார்ப்பது உண்டு. இது அவருக்கும் தெரியும், அந்த செல்வந்தனுக்கும் தெரியும். தன் மனைவி அழகாக இருக்கிறதுனால்தான் பார்க்கிறது என்று. அந்த செல்வந்தன் அடிக்கடி தன் வியாபார நிமித்தம் தூர தேசம் போகிறது வழக்கம். அந்த நேரத்தில் காரியங்களெல்லாம் நோக்கி நடத்துறது அவருடைய மனைவி தான். அதற்கிடையில் அங்கு வேலை பார்க்கும் ஒருவருடன் செல்வந்தர் மனைவிக்கு ஒரு ஈர்ப்பு வந்துட்டான். அது சகஜம்தானே. அடிக்கடி சந்திப்பதும் தனிமையில் பேசிப்பதும் காதல் வசப்பட காரணமாகும் அல்லவா? அது மட்டுமல்ல காரணம், செல்வந்தன் நீண்ட நாள் வீட்டை விட்டு தள்ளி நிற்பதும் ஒரு காரணம்தான். எப்படியோ காதல் இருவரும் தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்திக்கிட்டாங்க. அப்பப்போ செல்வந்தன் வீட்டுக்கு வருவதும் உண்டு. தற்போதெல்லாம் வரும்போது அவருக்கு தன் மனைவியின் செயல்பாடுகளில் சிறு மாற்றம் தெரிந்தது. ஒரு நாள் அவர் கேட்டார், உனக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குமா? அப்படியானால் விரைவில் வைத்தியரிடம் போக வேண்டும் என்றார்.
நீண்ட நாள் நம்மோடு உறவாடு ஒரு உறவுக்கு வருகிற மாற்றங்கள் நமக்கு தெரியாமலா போகும். அவர்களுடைய காதல் வாக்குகளில் ஒதுங்காத விதம் அளவிற்கு வளர்ந்து விட்டது. ஒரு நிமிடம் கூட பிரிஞ்சிருக்க முடியாத அளவிற்கு வளர்ந்து விட்டது. ஒரு நாள் வெளியூரில் போன செல்வந்தர் திரும்பி வர்ற என்ற தகவல் வந்துவிட்டது. தற்போது செல்வந்தரின் மனைவி தன் காதலனிடம் கூறியுள்ளார், இனி கொஞ்ச நாள் நாம் இருவரும் சந்திக்க முடியாது. என் கணவன் நாளைக்கு வந்துடுவார். அவருக்கான இப்போல்லாம் என் மீது எப்போ பார்த்தாலும் சந்தேகம்தான். இந்த சந்தேகம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வதோ? அவருக்கு பயங்கர சந்தேக புத்தியப்பா என்றார். இப்படித்தான் சிலர் உலகமாக தப்பு செஞ்சாலும் அதை ஏற்றுக்காமல் அடுத்தவன் மேலே தூக்கி வைப்பார். இப்படிப்பட்டவர் மிக அபாயம். எப்படியோ சந்தேக புத்திக்காரர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்ததல்லவா? நன்றி. ஓலைச்சுவடி.